மே மாதம் தொடங்கியுள்ள நிலையில் வழக்கம் போல மாதத்தின் முதல் நாளிலிருந்து பல முக்கிய விதிகளில் மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. வங்கி சேவைகள், முதலீட்டு திட்டங்கள், எல்பிஜி சிலிண்டர் விலை உள்ளிட்ட பல அம்சங்கள் இதில் மாற்றத்துக்குள்ளாகின்றன. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி எரிவாயு சிலிண்டர் விலைகள் மாற்றம் காணும் நிலையில் மே 1ஆம் தேதி வீட்டு பயன்பாடு மற்றும் வர்த்தக எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் விநியோக அழுத்தம் காரணமாக விலைகள் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டங்களின் வருடாந்திர பிரீமியம் மே மாதத்தில் கணக்கிலிருந்து தானாகவே பிடித்தம் செய்யப்படும். எனவே இதில் இணைந்துள்ளவர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் போதுமான இருப்பை வைத்திருக்க வேண்டும். மேலும் ஆன்லைன் கேமிங் துறையில் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்திய ஆன்லைன் கேமிங் ஆணையம் அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதிய சட்டத்தின்படி நிறுவனங்கள் புதுப்பிக்கப்பட்ட தரநிலைகளை பின்பற்ற வேண்டும். கேம் சான்றிதழின் செல்லுபடியாகும் காலம் 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. SBI கார்டு பயனாளர்களுக்கு மே 1 முதல் தாமத கட்டண விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறைந்த தொகைகளுக்கும் கட்டணம் விதிக்கப்படலாம். சில கார்டுகளுக்கான ஆண்டு கட்டண தள்ளுபடி விதிகளிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. eKYC புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி மே 1 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை புதுப்பிக்காத கணக்குகளில் பரிவர்த்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். அதேபோல PF தொகையை ATM மற்றும் UPI மூலம் பெறலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த மாற்றங்கள் ஊழியர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களின் மாதாந்திர செலவினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே புதிய விதிகளை கவனமாக பின்பற்றுவது அவசியம்.